எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வாரம் நல்லா இருக்காரா? ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ரொம்ப சிறப்புங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அது மட்டுமல்ல, பல மழை பொழிய போகிறது. குரு 8இல் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தனகாரகர் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 10இல் கேது பகவான் இருக்கிறார். தொழிலில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் தொழில் வளர்ச்சி அடையுதுன்னு காசு பணத்தை கடன் வாங்கி தொழிலில் போட்டுடாதீங்க. தொழிலில் விருத்தி பண்ணுறேன், இல்லை விரிவாக்கம் பண்ணுறேன், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறேன்னு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பலதரப்பட்ட வகையிலிருந்து வருமானம் வருத ஒழிய தொழில் ரீதியாகவும் வரும். பட் ஓரளவுக்கு வழக்கமாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். 10இல் கேது இருந்தால் இருக்கிறத சுருக்குவார். கடன் வாங்கி போட்டிங்கன்னா கடன் தான் அதிகமாகிடும், தொழில் வளர்ச்சி அடையாது. மற்றபடி உங்களுக்கு 4இல் ராகு இருப்பது ஒரு சிறப்பை தருகிறது. குரு பார்வையில் இருக்கிறது. நீங்கள் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இதுபோல் ஒரு சிறப்பான ஒரு சுபத்துவமான ஒரு நிலையை கையில் எடுப்பீங்க. ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது 1 கோடி ரூபாய் வாங்கி தரோம். கொஞ்சம் பார்த்து நிதானித்து வாங்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். இந்த 5இல் இருக்கக்கூடிய கேது வக்ரமாக இருக்கிறதால 4இன் பலனை செய்வார். அர்த்தாஷ்டம சனி பலனை தருவார். அதனால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நட்பு வட்டாரங்கள், சொந்த பந்தங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்பொழுதும் இல்லாமல் திடீர்னு இப்போ வரலாம். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறது. எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். மற்றபடி இந்த வாரம் பல வகைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது. சந்தோஷமான ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது, சனி பார்க்கறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். ஆனால் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதால குடும்பத்தில் ஒத்துமையாக எல்லாரும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ராசிநாதன் 11இல் இருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. காரிய வெற்றி. இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு அதாவது காரிய தடையிலிருந்து தகர்த்தெறிந்து வெற்றி வாய்ப்பை நோக்கி வரப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு தந்தையால் யோக பாக்கியங்கள், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் யோக பாக்கியங்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு வாரம். இருந்தாலும் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள், அலர்ட்டாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பல மழை பொழிய போகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. சந்தோஷம்.